யுத்தமொன்றி நடத்திய மகாகவி பாரதியாருடைய இல்லத்தில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை நாங்கள் மற்றில்லாத மகிழ்ச்சி அடைகிறோம். மகாகவி பாரதியார் முண்டாசு கவிஞன் என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தன்னுடைய பாடல்கள் மூலம் சுதந்திர வேட்கையை தட்டி எழுப்பிய ஒரு மாவீரன் நமது மகாகவி பாரதியார். எல்லோரும் வீரத்து கத்தியின்றி எல்லாம் போராடினாங்க. ஆனால் தன்னுடைய பாடல்கள் மூலமாக வீரத்தை தட்டி எழுப்பிய முண்டாசு கவிஞன் பாரதி. பெண்கள் விடுதலை பற்றி பாடியிருக்கிறார், சமூக நீதியை பற்றி பாடியிருக்கிறார். காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நாமின்றி வேறில்லை என்று பாடிய மாபெரும் கவிஞருடைய அவருடைய இல்லத்தில் வாழ்ந்த இல்லத்தில் நாங்கள் இன்றைக்கு அவருக்கு மரியாதை செலுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். திருப்பரங்குன்றம் வழக்கு சம்பந்தமா அரிப்பரந்தாமன் பிரச்சனை கொடுக்கிறாரு. அதுல ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. கடந்த பல வருஷமாவே சனாதிபதி கைதியும் அதே போல உயர்சாதியினர் கைதியும் தான் நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை. அதாவது இந்த நாட்டில் அதிகாரங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. நிர்வாகம், பிரைம் மினிஸ்டர், அட்மினிஸ்ட்ரேஷன், நீதிமன்றம். இந்த 4ம் ஒன்றாக சேர்ந்திருந்தால்தான் நமது ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், நாட்டிற்கு நல்லதும் கூட. இதில் ஒன்றுக்கொன்று மோதல்கள் ஏற்பட்டால் அதில் பல்வேறு பிரச்சனைகள் வரும். நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டால் எந்த செயலில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதிரி பேசுறவர்கள் இனிமேல் பேசக்கூடாது. நான் இன்னொன்னு சொல்றேன், மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இறந்து போனார்கள். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மூலம் முதலமைச்சராக இருந்தாங்க. மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஆர்டர் வாங்கி அங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதாக ஒரு செய்தி, அது எனக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் உடனடியாக மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தில் போனார்கள். மெரினாவில் இடம் வேணும்னு சொன்ன உடனே நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. ஆனால் எடப்பாடி அவர்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை, நீதிமன்றத்துக்கு எதிராக எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அதனால உடனடியாக அந்த கலைஞர் அவருடைய இடம் மெரினா கடற்கரையில் வைக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கு ஒரு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்தா ஒன்னு பேசுறீங்க, அல்லது உங்களுடைய வாக்கு வங்கிக்கு ஏதாவது வேண்டும் சொன்னா ஒன்னு பேசுறாங்க. அதுபோல நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கான மோதல் போக்குகளை தவிர்க்க வேண்டும். நீதிமன்றம் என்ன சொல்றதோ அதை கேட்க வேண்டும். இதற்கு மேல் நான் ஒன்னும் சொல்றதில்லை. இல்ல, அது தவறானது, ஒரு தவறான முன்னுதாரணம். பிறகு நாடு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. இந்த மாதிரி மோதல் போக்கு கைவிடணும். திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய முடிவு காலத்தில், ஆட்சியின் முடிவு மட்டுமல்ல, இனிமேல் வர முடியாத நாட்டில் இனிமேல் இந்த மாதிரி போக்கை மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஒரு தேவையில்லாத ஒரு தனி மனித ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கிக்காக ஒரு நீதிபதியவே, இதுவரையில் எந்த குற்றமும் இல்லாத ஒரு நீதிபதி, குறையே சொல்லாத ஒரு நீதிபதி மீது இந்த மாதிரி சொல்வது என்பது இது நாட்டிற்கு நல்லதல்ல, அவருடைய பெருந்தன்மைக்கு அழகல்ல.